உங்கள் குடும்பத்திலே நீங்கள் யூடியூப் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை விசுவாசிக்கிறோம். நாம் இன்றைக்கு தேவனுடைய நாமத்தை உயர்த்தி அவரை நன்றாய் பாடி துதித்து ஆராதித்து தேவனுடைய நாமத்தை நாம் உயர்த்தப் போகிறோம். நாம் இருக்கிற இடங்களிலே நாம் யாவரும் வந்து குடும்பமாய் உட்கார்ந்து பிள்ளைகள் எல்லோரும் வேதாகமத்தை எடுத்துக்கொள்ளுங்க, எல்லாரும் குடும்பமாக உட்காருங்க. நாம் இப்போ ஆண்டவரை துதிக்க போகிறோம். கண்கள் கூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேலைக்காக நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இன்றைக்கும் என்னுடைய வீடுகளிலே நாங்கள் ஆராதிக்க நாங்கள் ஒருமனப்பட்டு குடும்பமாய் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் எங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் செபிக்கிறோம். நன்றாய் பாடி துதித்து உடைய நாமத்தை உயர்த்த தேவன் எங்களுக்கு கிருபை தரும்படியாய் செபிக்கிறோம். உடைய மகிமையின் பிரசன்னம் எங்களோடு கூட இருக்கும்படி செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர். நாம் தொடர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா என்று சொல்லி கரங்களை தட்டி நாம் பாடுவோம் தேவ நாமத்தை உயர்த்தி. ஹல்லேலூயா. நல்ல நல்ல கரங்களை தட்டி, சின்ன பிள்ளைங்க எல்லாரும் கரங்களை தட்டி பாடுங்க. ஓ ஜீசஸ், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க சொல்லுங்க, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். 100க்கு 100 உண்மையே நான் நம்புவேன். அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க, மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, எனக்கு உயர்த்தி வச்சிடுங்க என்று சேர்ந்து பாடுவோமா? ஜீசஸ், ஹல்லேலூயா. கரங்களை தட்டி பாடுவோம். 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. 100க்கு 100 உம்மை நான் நம்புவேன், அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. மனிதர்கள் முன்பாக தலை குனிந்து போகாமல் உதவி செய்திடுங்க, உயர்த்தி வச்சிடுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். சொல்லுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு என் குடும்பத்துக்கு அற்புதம் செய்யுங்க. நம்பி இருப்பேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். என் நம்பிக்கை அவர்தான். அறிக்கை செய்து கொண்டே இருங்க, நான் உங்களது ஆண்டவரை நம்பி இருக்கிறோம், எங்க குடும்பம் உங்களது ஆண்டவரை நம்பி இருக்கிறது. அறிக்கை செய்து கொண்டே இருங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் செய்பவரே, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஆராய்ந்து முடியாத அதிசயங்கள் சொல்லுங்க, அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே தந்திடுங்க. இரட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்று சொன்னீரே, இன்றைக்கு தந்திடுங்க, இப்பவே சொல்லுங்க. உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்ய. சொல்லுங்க சொல்லுங்க, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஆமென், ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்யுங்க, அதிசயம் நடத்துங்க. ஓ, எந்த மனிதனையும் உயர்த்துகிற கிருபை ஆண்டவர்கிட்ட மட்டும்தான் இருக்குது. சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம்.
உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. உம்மை அல்லாமல் யார் என்னை உயர்த்தக்கூடும்? அற்புதம் செய்திடுங்க, அதிசயம் நடத்திடுங்க. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே தான் வருகிறது. ஆளுகை செய்யுங்கப்பா, மேன்மைப்படுத்துங்கப்பா. ஐஸ்வர்யம் கனமுமே உம்மாலே. நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பாடுங்க. மேன்மைப்படுத்துங்கப்பா, உம்மைத்தான். நல்ல ஜோர கரங்களை தட்டி குடும்பமாய் சேர்ந்து பாடுவோம். எனக்கு செய்யுங்கப்பா, உம்மைத்தான் நான் நம்பி இருக்கேன். அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். என் புகலிடமே. எத்தனை பேர் அறிக்கை செய்து கொண்டிருக்கிறீங்க? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென், ஹல்லேலூயா. நாம் இதுவரைக்கும் நல்ல உற்சாகமா பாடணும். ஆமா தானே? அப்படிதானே? சத்தமா ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நாம் அவரை நம்பிக்கொண்டிருக்கிறோம். வேதவசனம் சொல்லுகிறது, கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவர் கால்வாய் ஓரமாய் நாட்டப்பட்டதும், ஓ ஹல்லேலூயா, கால்வாய் ஓரமாய் தன் வேர்களை விடுகிறதும், உஷ்ணம் வருகிறதை காணாமல் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் பிழைப்பான் என்று வேதவசனம் சொல்லுகிறது. நாம் அவரை நம்பிக்கொண்டிருக்கும் போது எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தர் நம்மை பிழைக்க செய்கிற வைக்கிற தேவனா இருக்கிறார். அவர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். எப்படிப்பட்ட நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து வந்தாலும் அவர் நம்மை நடத்துகிறவரா இருக்கிறார். சத்தமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். நல்ல உற்சாகமா ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். கர்த்தர் நல்லவர். நாம் இன்னொரு பாட்டு பாட போகிறோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினால் நீ என்னோடு கூட வருவதினால் என்று சொல்லி நாம் பாட போகிறோம். அவர் நம்மோடு கூட இருக்கிறபடினாலே நமக்கு ஒரு பெரிய வெற்றி, நமக்கு ஒரு பெரிய ஜெயம் இருக்கிறது. அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல் ஸ்தம்பமா அக்னி ஸ்தம்பமா அவரோடு கூட இருந்தவர் இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். வாருங்கள் நாம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை உயர்த்துவோம். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா, எதினா இது எதினா நீர் என்னோடு வருவதினா. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆமென். நாம் சேர்ந்து பாடுவோம். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சேர்ந்து பாடுவோமாக. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகல் எல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. சேர்ந்து அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன். ஆமென். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. நம்முடைய ஏக்கம், நம்முடைய விருப்பம் எல்லாவற்றையும் தீர்க்கிறவர், நமக்கு நம்முடைய இருதயத்தின் விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். சேர்ந்து பாடுவோம். தாகம் கொண்ட தேவஜனம் வானம் பார்க்குது, ஆவல் கொண்ட கண்மலையும் கூட செல்லுது. தாகம் கொண்ட தேவஜனம் சேர்ந்து பாடுவோம். ஆவல் கொண்ட கண்மலையும் கூட சொல்லுவோம். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். என் ஏக்கமெல்லாம் என் தேவன் தீர்ப்பார், சந்தோஷம் நான் காணுவேன். தேவா நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் அறிக்கை செய்ய. தேவா ஆமென். வாழ்க்கையிலே கசப்புகள்,
பிரச்சனைகள் போராட்டங்கள் வந்தாலும் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். சொந்த பந்தங்கள் விட்டு விடலாம், ஆனால் நம்மை கைவிடாதவர் நம்மோடு கூட இருக்கிறார். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. சொல்லுங்க, வாழ்க்கையிலே அறிக்கை வாய்களை திறந்து அறிக்கை செய்வோம். பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. சேர்ந்து மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என் நேசர் என்னோடுண்டு. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம் யோசித்தவன். ஆமென். பகல் கொண்டு அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்கினி ஸ்தம்பம் செல்லுது என்று சேர்ந்து பாடுவோம். இருக்கிற இடங்கள் எல்லாம் கரங்களை தட்டி உற்சாகமாய் பகல் சென்று அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. பகல் கொண்டு அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது, பரிசுத்தமான அக்னி ஸ்தம்பம் செல்லுது. ஆஹா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. சேர்ந்து ஆஹா, என் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே. தேவா, நான் எதினால் விசேஷித்தவன், ராஜா நான் அதை தினம். எல்லாம் அறிக்கை செய்து கரங்களை தட்டி இருக்கிற இடத்துல எல்லாரும் எழுந்து நின்று பாடுவோமா? ராஜா நான் அதை தினம் யோசிப்பவன், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், நீர் என்னோடு இருப்பதினால். சொல்வோம், நீர் என்னோடு வருவதினால், நீர் என்னோடு இருப்பதினால். அவர் நாமத்தை உயர்த்த போகிறோம். எல்லோரும் கண்களை மூடி நன்றி தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுப்பா, ஆண்டவரே, தகுதி இல்லாத எங்களை வாழ வைத்திருக்கிறீர். ஆண்டவரே, உங்கள் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். அப்பா, நீர் பெரியவர், நீர் மகிமையுள்ள தேவன். ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால இயேசுப்பா எங்களை ஆண்டவரே மூடி பாதுகாக்கிற தேவன் நீங்க. ஆண்டவரே, உம்முடைய வல்லமையுள்ள நாமம் ஆண்டவரே எங்களை ஒவ்வொரு நாளும் இயேசுப்பா மகிமையாய் பாதுகாத்து வருகிறது. அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. இயேசுப்பா, இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையில இயேசுவே உம்மை நாங்கள் நினைத்து பார்க்கிறோம். ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே எங்க வாழ்க்கையில செய்த நன்மைகளை இயேசுப்பா சொல்லி முடியாதே. ஆண்டவரே, ஆண்டவரே, 1000 நாவுகள் எங்களுக்கு இருந்தாலும் அது போதாத. ஆண்டவரே, அப்படியா எங்க வாழ்க்கையில நீங்க எத்தனையோ நன்மைகளை செய்து வருகிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே, பஞ்ச காலத்திலும் ஆண்டவரே எங்களுக்கு ஆண்டவரே நல்ல ஒரு வாழ்க்கையை தந்திருக்கிறீங்களே, எங்களை நல்லா வாழ வச்சிருக்கிறீங்களே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி செலுத்துகிறோம். எல்லாம் ஒரு மனதோடு கூட கர்த்தரை ஆராதிப்போமா, கர்த்தரை ஆராதிப்போமா. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலையும் நம்ம ஜீவனோடு வைத்திருக்கிறார் அல்லவா, எல்லா கர்த்தர் நாமத்தை உயர்த்துவோம், உயர்த்துவோம், உயர்த்துவோம். எத்தனையோ பேருக்கு இந்த சுலாக்கியம் இல்லை, ஆனா கர்த்தர் இந்த பொல்லாத நாட்கள்ல நம்மை உயிரோடு காத்தாரே, நோய்கள் இருந்து காத்திருக்கிறார்ல. எல்லா கண்களை மூடி உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுப்பா என்று சொல்லி உயர்த்துவோம். நன்றி 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 ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே. எல்லோரும் சேர்ந்து இயேசு என்ற வார்த்தை சொல்லும் பொழுது கர்த்தர் நாம மகிமைப்படும்படியா எல்லாம் அறிக்கையிட்டு சொல்லும் பொழுது ஒரு பெரிய காரியம் கர்த்தர் நமக்கு செய்கிறவராயும் நாம் கொடுக்கிற ஆராதனையை அவர் ஏற்றுக்கொள்ளுகிறவராக இருக்கிறாரு. இயேசுவே, இயேசுவே. நன்றி நன்றி ராஜா, உம் அளவில்லா அன்பிற்காக
ராஜா உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா. எதிர்க்கிறவர் முன்னிலும் தள்ளினவர் மத்தியில் பந்தியாயத்தப்படுத்தி அன்பாக கரம் பற்றினி. எல்லாம் சொல்லுங்க. எதிர்க்கிறவர் முன்னிலும் ஏசப்பா ஆண்டவரே இந்த பஞ்ச காலத்துல என்கிட்ட தான் இவங்க உதவி கேட்டு வருவாங்க என்று சொல்லி ஆண்டவரே எத்தனையோ பேர் எங்கிருந்த நேரத்துல உன்னை நான் போஷிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரே அவங்களுக்கு முன்பாக எங்களை கனம் பண்ணினீரே. இயேசுவே வெட்கப்படுத்தாத இயேசுவே நீங்கள் தலை நின்று செய்த இயேசுவே அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா மனமில்லா அன்பிற்காக. அன்பு அளவில்லாத அன்பு இயேசுப்பா ஆண்டவரே அந்த அன்புனால எங்களை நினைத்து இயேசுப்பா எங்களை ஆசீர்வதித்திருக்கிற ஆண்டவரே எங்களை மகிமையாய் விளங்க பண்ணியிருக்கிற ஆண்டவரே நாங்கள் பாடின வண்ணமா ஆண்டவரே ஆண்டவரே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை ஆண்டவரே. நீர் பெரியவர். உங்களுடைய நாமம் யெகோவா என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. யெகோவா என்றால் ஆண்டவரே சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. யெகோவா என்றால் நித்தியமானவர் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. யெகோவா என்றால் இருக்கிறவராகவே இருக்கிறீர் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் தேவைகள் எல்லாம் சந்திக்கிறீரே எங்கள் மகிமையாய் விளங்க பண்ணியிருக்கிறீரே. உமக்கே எங்கள் ஆராதனையை செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமக்கே மகிமையை செலுத்துகிறோம் இயேசுப்பா ஆண்டவரே. நாங்கள் கவலையுற்ற நேரங்களில் எல்லாம் இயேசுப்பா நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கையிலே ஆண்டவரே எங்கள் வார்த்தைகளுக்கு நீர் செவி கொடுத்து எங்களை ஆசீர்வதிக்கிறவரா இருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீரே பெரியவர். நீரே மகிமைக்கு பாத்திரர். நீரே கணத்துக்கு பாத்திரன் ஆண்டவரே. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்க நாமத்தை சொல்லி மகிழ்கிறோம் ஆண்டவரே. உங்க துதியை சொல்லி வருகிறோம் இயேசுப்பா ஆண்டவரே. எங்கள் தேவைகளை ஒவ்வொன்றாய் ஆண்டவரே இத்தனை நாள் ஆண்டவரே இந்த உலகமே முடக்கப்பட்டு இருந்தாலும் இயேசுப்பா என் தேவன் எங்களை முடக்காதவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. எங்களை ஆண்டவரே வாழ வைத்திருக்கிறீரே இயேசுப்பா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே 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 நன்றி நன்றி ராஜா உம்மளவில்லா அன்பிற்காக நன்றி நன்றி ராஜா உம்மளவில்லா அன்பிற்காக. இயேசுப்பா நீ வாழ வைக்கிற தேவன் நீதான் ஆண்டவரே. சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே எங்களை கட்சிக்கிற சிங்கத்தை போல எங்களுடைய எதிரிகள் ஆண்டவரே எங்களை விழுங்க பார்த்தார்களே. தண்ணீர் அடித்துக் கொண்டு புரளுவதை போல ஆண்டவரே எங்களை அடித்துக் கொண்டு புரள பார்த்தாங்களே ஆண்டவரே. இயேசுப்பா வேடனுடைய கண்ணிக்கு கப்பின குருவி போல எங்கள் ஆத்துமாவை நீர் காத்தீர் ஆண்டவரே. எங்களுக்கு எதிராக ஆண்டவரே சத்துரு செய்த கண்ணிகளை ஆண்டவரே தெரிக்க பண்ணினவர் நீர் தானே ஆண்டவரே. உம்மையே நாங்கள் மகிமையாய் ஆண்டவரே ஆராதிக்கிறோம் உயர்த்துகிறோம்
தப்புவித்த தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாள் ஆராதனை இயேசுப்பா எங்களுக்கு இயேசுப்பா நீங்க மகிமையாய் ஆண்டவரே விளங்க பண்ணினீரே. எங்க ஆராதனையில நீங்க பிரியமா ஆண்டவரே ஏற்றுக்கொண்டீரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே. நன்றி இயேசுப்பா. நன்றி 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 இயேசுவே. நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே இந்த ஆராதனையில நீங்க பிரியப்பட்டீங்க இயேசுப்பா. நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. இந்த ஆண்டவரே இந்த கொரோனா காலம் ஆண்டவரே, இந்த காலத்தில் எங்களை நீங்க ஆண்டவரே வாழ வைக்கிறவராய் இருக்கிறீர். இந்த தேசத்தில் ஆண்டவரே இந்த கொரோனா பெரிய ஆண்டவரே ஆபத்தை ஏற்படுத்தி இருக்குது இயேசுப்பா. அதற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ பிள்ளைகள் வறுமையிலும் கஷ்டத்திலும் வேதனையிலும் இருக்கிறாங்க. அதற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஏன்னா அந்த பஞ்ச காலமா இருக்கிறது. பஞ்ச காலத்தில் தான் ஈசாக்கு விதை விதைத்தான். அந்த பஞ்ச காலத்தில் தான் கர்த்தர் 100 மடங்கு அதை அறுக்க செய்தார். இன்னைக்கு கர்த்தர் கூட நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள் அது விதையாய் மாறப்போகிறது. அந்த விதைகள் யாரெல்லாம் வறுமையா இருக்கிறாங்களோ அந்த 100 மடங்கு கர்த்தர் அறுவடை செய்கிறபடியே ஆசீர்வதிக்க போகிறார். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபம் பண்ணுவோம். அன்புள்ள தகப்பனே இயேசுப்பா, என் தேசத்தில் ஆண்டவரே பெரிய ஆண்டவரே ஆபத்து வந்திருக்குது அப்பா. நாங்கள் ஆண்டவரே எங்களால் முடிந்தது உம்முடைய ஆண்டவரே சமூகத்தில் விண்ணப்பம் செய்வதுதான் ஆண்டவரே. இந்த ஸ்தலத்தில் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்கும் உம் கண்கள் காண்கிறதும் செவிகள் கவனிக்கிறதுமா இருக்கிறதே இயேசுப்பா. இந்த வேலையில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. என் தேசம் ஆண்டவரே ஆண்டவரே மோசமான சூழ்நிலை இருக்கிறது ஆண்டவரே. இது முற்றிலும் நீங்க மட்டும்தான் இயேசுப்பா விடுதலைக்கு நேராக கொண்டு போக முடியும் ஆண்டவரே. வறுமையில் இருக்கிற மக்களை ஆண்டவரே நம் சமூகத்தில் வைக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே அந்த மக்களை எல்லாரும் தொட்டு ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு அற்புதத்தை நீ செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே அநேக பிள்ளைகள் தங்களுடைய வேலைகளை இழந்திருக்கிறாங்க இயேசுப்பா. அநேகர் தங்களுடைய பணி ஆண்டவரே அரசாங்கம் முடக்கினதுனால செய்ய முடியாம உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க இயேசுப்பா. இது போல் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரும் சமூகத்தில் நீங்க அற்புதங்களை செய்வீராக. அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை அரசாங்கத்திடம் இருந்து நீங்க வாங்கி தரும்படியாய் நாங்கள் விண்ணப்பம் செய்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே இந்த பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் போகட்டும் இயேசுப்பா. இன்னைக்கு 4ஆம் கட்டம் ஊரடங்கில் நாங்கள் மாட்டிக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. அநேக காரியங்கள் திறக்கப்பட்டன. ஆனால் அதை நாங்கள் ஆண்டவரே முழுமையான சுதந்திரத்தோடு கூட இயேசுப்பா பயன்படுத்த முடியவில்லை இயேசுவே. இந்த நோயை முற்றிலும் மாற்றி எங்களை ஆண்டவரே பழையபடி எங்களை நீங்க கொண்டு வரும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. எங்க ஆலயங்கள் எல்லாம் ஆண்டவரே மூடப்பட்டிருக்கிறது இயேசுப்பா. எல்லாவற்றையும் திறக்கிறதுக்கான ஆண்டவரே கிருபையை ஆண்டவரே நீங்க தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் மாத்திரம் ஆண்டவரே எங்க அரசாங்கத்தோடு கூட பேசி ஆலயங்கள் திறப்பதற்கான வழிபாடுகளை ஆண்டவரே நாங்கள் சரியா செய்ய இயேசுப்பா எங்களுக்கு திறந்து தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க ஆண்டவரே, எங்களை உயர்த்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் தேவனுடைய பிள்ளைகளே உங்களை சந்திப்பதிலே முதல் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். இன்னும் நடத்துவார் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. ஆகையினால் தொடர்ந்து நம் தினத்தை கவனித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இந்த மாதம் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாய் நம்முடைய யூடியூப் சேனலில் ஆண்டவருடைய நாமத்தையும் அவரை துதிப்பதையும் பாடுகிறதையும் நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது கூட நாம் கடவுளுடைய வார்த்தையை கவனிக்க போகிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலை ஆராதனையிலே கர்த்தரை உயர்த்த அவரை பாடி ஒரு மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை நாம் படிக்க போகிறோம். லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்க போகிறோம். லூக்கா 10ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். தேவையானது ஒன்றே, தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது. இது இயேசு கிறிஸ்துவே தன்னுடைய நாவினால் தன்னுடைய வாயினால் சொன்ன வார்த்தை. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். நல்ல பங்கை தெரிந்து கொள்ளுதல், பங்கு அப்படின்ற வார்த்தையை தான் நம்ம இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம், படிக்க போகிறோம். இதனுடைய பகுதியை நாம் வேதத்தில் வாசித்திருக்கிறோம். வேதத்தில் 10ஆம் அதிகாரம் லூக்காவில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குமானால்
இன்றைக்கு இரவு தூங்கும் போது இந்த 10ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் தியானித்து பாருங்க. வேதம் சொல்லுகிறது, மார்த்தாள் ஆண்டவருக்கு வந்து சொல்லுவோம், ஆண்டவரே நான் ஒண்டி மாத்திரம் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறேன், மரியாள் ஒரு உதவி செய்ய மாட்டார் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் ஒரு விண்ணப்பத்தை வைக்கிறார். அப்போ ஆண்டவர் மரியாள் மார்த்தாளை பார்த்து சொல்லுகிறார், மார்த்தாளே நீயோ பற்பல வேலைகளிலே கவனம் செலுத்திக் கொண்டிருக்கிறார், ஆனால் மரியாளோ தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார் என்று சொல்கிறார். இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில அல்லது கிறிஸ்தவர்கிட்ட இருக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம், நம்மை விட்டு எடுபடாத ஒன்று இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நல்ல பங்கை நாம் தெரிந்து கொள்வதற்கு வேத வசனம் சொல்லி தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். ஆகையினாலே நாம கூட பாருங்க, அநேக நேரங்களில் நாம் எடுக்கிற முயற்சிகளோ அல்லது நம்ம எடுக்கிற தீர்மானங்களோ நம்ம விட்டு போய்விடுகிறதா இருக்கிறது. ஆனால் இங்க மரியாதை குறித்து தேவன் அழகா ஒரு வார்த்தையை சொல்லுகிறார், தன்னை விட்டு எடுப்பதாத நல்ல பங்கை அவர் தெரிந்து கொண்டார் என்று சொல்லி. அப்படியானால் பங்கு அப்படின்ற வார்த்தையை இங்கு குறிப்பிட்டிருக்கப்பட்டதை நாம் வாசிக்க முடியும். பங்கு என்றால் என்ன? நம்ம நடைமுறையில் பயன்படுத்துகிற வார்த்தை. கிராமங்களிலே பங்காளி என்று சொல்வாங்க. பங்காளி என்று சொன்னால் உறவுக்காரன் என்ற அர்த்தம். உறவுக்காரில் ரொம்ப நெருக்கமானவர், அண்ணன், தம்பி, சித்தப்பா, பெரியப்பாவுடைய பிள்ளைகள் அப்படின்னு சொல்லி கூப்பிடுவதை நம்ம பார்க்க முடியும். ஆண்டவர் நம்மை கூட அவரிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கும்படி நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். நாம் அவரிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஏதோ தேவைக்காக ஆண்டவரை நாம் தொழுது கொண்டு விட்டு போகிற காரியம் அல்ல. தேவனிடத்தில் நல்ல உறவு என்று சொல்லி தேவனிடத்தில் நல்ல ஒரு பங்கை நாம் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். அது கூட எப்படியாப்பட்ட உறவாம்? தன்னை விட்டு எடுபடாத உறவை, தன்னை விட்டு எடுபடாத நல்ல உறவை தெரிந்து கொண்டாலாம். ஆனால் மார்த்தாள் என்ன செய்கிறாள்? தேவன் வந்திருக்கிறார், தேவனுக்கு தேவையானதை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி பற்பல வேலைகளை அல்லது ஆண்டவருக்கு விருப்பமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். அவளும் ஒன்று தவறு செய்யவில்லை. தேவனை திருப்திப்படுத்தும்படியாக உலக காரியங்களை, ஆத்ம பசியை திருப்திப்படுத்தும்படியான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறதை, அதாவது உலகத்தில் தன்னுடைய வயிற்று பசியை, தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அவள் சுற்றி கொண்டிருக்கிறதை நாம் கவனிக்க முடியும். அவனும் ஒன்று தப்பு செய்யவில்லை. ஆனால் தேவன் அதை விட மிக முக்கியமான காரியத்தை எதிர்பார்க்கிறார். அவன் சமாரியா ஸ்திரீயிடத்திலே அல்லது சீஷரிடத்திலே சொல்லும் போது கூட சொல்லுகிறார், நீங்களோ இந்த உலகத்துக்குரிய அப்பங்களை தேடிக்கொண்டிருக்கிறீர்கள், என்னுடைய பசி அது அல்ல, பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுவது என்னுடைய போஜனமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்படியானால் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறது என்ன? நம்மை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பார்க்கிறார். இன்னைக்கு நாம நம்முடைய வாழ்க்கையில் எப்படியாப்பட்ட பங்கு நமக்கு கிடைச்சிருக்கிறது? நம்மை விட்டு தூரம் போகிறவர்களோடு கூட நிறைய ஐக்கியத்தை வச்சுட்டு இருக்கிறோமே, நம்மை உதறி விட்டு தள்ளி விடுகிறவர்களோடு கூட நிறைய ஐக்கியத்தை வச்சுட்டு இருக்கிறோமே, உலகத்து மனுஷனோடு கூட நிறைய ஐக்கியத்தை வச்சுட்டு இருக்கிறோமே. தேவனிடத்தில் நம்முடைய பங்கு எப்படி இருக்கிறது? தேவனிடத்தில் நம்முடைய உறவு எப்படி இருக்கிறது? வேதவசனம் சொல்றது தேவையானது ஒன்றே, மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். இந்த காலவேளையிலே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய உறவு தேவனிடத்தில் எப்படி இருக்கிறது? அடிக்கடி கட் ஆயிடுதா? அல்லது தொடர்ச்சியாய் தேவனோடு கூட நல்ல உறவை நாம் வைத்துக் கொண்டிருக்கிறோமா? அல்லது தேவனோடு கூட தொடர்ச்சியாய் ஆண்டவரோடு கூட நெருங்கிய உறவில் நாம் இருக்கிறோமா என்று சொல்லி நாம் கவனித்து பார்ப்போமாக. இன்றைய காலவேளையிலே கர்த்தரோடு கூட ஏற்பட்டிருக்கிறார். தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். பங்கு ரொம்ப முக்கியமானது. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது, உபாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நீங்க ரொம்ப அழகா இருக்கும், இந்த பங்கை குறித்து போடப்பட்டிருக்கிறது. நாம் அதை படிப்போமாக. உபாகமம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். ஆகையால் லேவிக்கு அவன் சகோதரனோடு பங்கும் சுதந்திரமும் இல்லை. நல்லா கவனிச்சுங்க, லேவிக்கு அவன் சகோதரனோடு பங்கும் சுதந்திரமும் இல்லை, தள்ளிட்டாங்க. ஆனா வேதவசனம் சொல்லுகிறது, உன் தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே கர்த்தரே அவனுக்கு சுதந்திரமும் பங்குமாய் இருக்கிறாரு. அதுதான் எதிர்பார்க்க. நமக்கு நம்மோடு கூட இருக்கிற உறவுகள் எல்லாம் நமக்கு தேவையான நேரத்தில் நம்ம எதிர்பார்த்து நிற்கிறவர்கள். அவருடைய தேவை முடிந்து விட்டால் நம்முடைய உறவுகளை துண்டித்துக் கொள்வார்கள். ஆனால் வேதவசனம் சொல்லுகிறது, ஆகையால் லேவிக்கு அவருடைய சகோதரனோடு கூட பங்கும் இல்லை
சுதந்திரமும் இல்லை. தனித்தாக்கிட்டாங்க. லேவி கர்த்தரை துதிக்கிறவன், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறவன், கர்த்தருக்காக வாழ்கிறவன், கர்த்தரை கனப்படுத்துகிறவன். வேத வசனம் சொல்லுகிறது, தேவனாகிய கர்த்தரே அவனுக்கு சொன்னபடியே கர்த்தரே அவனுக்கு என்னவா இருக்கிறாரா? சுதந்திரமாய் இருக்கிறார், அவனுக்கு பங்காய் இருக்கிறார். ஆகையினால இந்த காலவேளை நான் உங்களுக்கு ஆண்டவருடைய கிருபையினாலே ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறேன். உங்களுக்கு கர்த்தர் பங்கா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு சொத்தா இருக்கட்டும், கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமா இருக்கட்டும். அதை விரும்புங்க, அதை விரும்புங்க. நீங்க பாருங்க, வெளிநாடுகளில் நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா உங்களோட ரூபாய் நோட்லேயும் சரி, அவங்களுடைய பணம், அந்த பணத்தில் பார்த்தீங்கன்னா அழகாக ஒன்று போட்டிருப்பாங்க, கர்த்தர் தான் எங்களுக்கு என்னது? சுதந்திரம், சொத்து, அவர்தான் எங்களுடைய ட்ரஸ்ட், ரொம்ப அழகாக சொல்லுவாங்க. ஆகையினால இந்த காலவெல்ல நான் உங்களுக்கு ஆண்டவர் கிருபையில் சொல்கிறேன், உங்களுக்கு கர்த்தர் பங்காக இருக்கட்டும். நீங்கள் எந்த பங்கில் ஐக்கியமாக இருக்கிறீங்களான்னு முக்கியம் இல்லை, கர்த்தர் உங்களுக்கு பங்காக இருக்கிறார பாருங்க. நீங்கள் இதில் பங்கு இருக்கிறேன், நான் அதில் பங்கு இருக்கிறேன், அங்கே பங்கு கொடுக்குறேன், இங்கே பங்கு கொடுக்குறேன் இல்லை. கர்த்தர் வீட்டில் பங்குல இருக்கிறீங்களா? அவரோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறீங்களா? இந்த கொரோனா காலத்தில் அவரோடு கூட நல்ல உறவுகள் இருக்கிறோமா? நல்ல ஜெபிக்கிறோமா? நம்முடைய துதி ஆராதனை நல்ல அவரோடு கூட நல்ல ஒரு ஐக்கியம் இருக்குதா? தொடர்ந்து அவரோடு கூட நல்ல இடைப்பாடுகள் இருக்குதா? அவரோடு கூட நீங்க பேசுறதும் அவர் உங்க கூட பேசுறதும் அனுபவங்கள் இருக்குதா? கவனித்து பார்ப்போம். வேத வசனம் சொல்கிறது, கர்த்தராகிய தேவனாகிய கர்த்தர் அவனுக்கு சொன்னபடியே கர்த்தரே அவனுக்கு என்னவா இருந்தாரா? சுதந்திரமா இருந்தார், அவனுக்கு பங்கா இருந்தாரா? ஆகையினாலே இந்த காலவேளையில நம்ம கேட்கறது கொஞ்ச நேரம் பிரசங்கத்துல கொஞ்சம் கவனத்தை செலுத்தி பார்ப்போம். நம்ம எவ்வளவு நேரம் கர்த்தரோடு கூட அவரோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறோம், அவரோடு கூட நல்ல தொடர்பில் இருக்கிறோம். சொல்லுவாங்க, இந்த தொலைபேசி சொல்லுவாங்க, ரெண்டு சைடில் என்ன பண்ணுமா? டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கணும். நீ பேசுறதும் கேட்கணுமா, அவர் பேசுறதும் கேட்கணுமா, அவர் பேசுறதை நீங்க கேட்கணுமா, நீ பேசுறதை அவர் கேட்கணுமா. ஒன் வேவா இருக்கக்கூடாது, டூ வேவா இருக்கணும். நீ பேசுறதையும் கேட்கணும், அவர் பேசுறதும் கேட்கணும் உனக்கு. ஆகையினாலே நாம் நல்ல தொடர்புள்ளவர்களாக இருப்போம் தேவனோடு கூட. மோசையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் நல்ல சிநேகிதனாக இருந்தானா. ஆபிரகாமை குறித்து சொல்றது, ஆண்டவர் அவனை ரொம்ப விரும்பினார். தாவீதை குறித்து சொல்றது, நான் இருதயத்துக்கு ஏற்றவனா இருந்தானா. அப்படியானா இவர்கள் எல்லாம் தேவனோடு கூட நல்ல உறவு வச்சிருந்தாங்க பாருங்க, நல்ல ஒரு ஐக்கியம் இருந்துச்சு பாருங்க, நல்ல ஒரு பங்குல இருந்தாங்க பாருங்க கர்த்தரோடு கூட. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க எவ்வளவா கர்த்தரோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருக்கிறீங்க, அவரோடு கூட நல்ல பங்குல இருக்கிறீங்க? நீங்க உண்மையாக அவருக்கு உறவுக்காரராக இருக்கிறீங்களா? அவர் ரத்தத்தால கழுவப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க, அவர் ரத்தம் நமக்குள்ள ஓடுது, நாம் அவரோடு கூட எவ்வளவு பங்குல இருக்கிறோன்றதை கொஞ்சம் கவனிச்சு பார்ப்போம். வேத வசனம் நமக்கு அழகா சொல்லுகிறது, நாம் அவரோடு கூட பங்குல இருக்கணும்னா என்ன செய்யணுமா பாருங்க. எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12, 13 வசனங்கள், 14 வசனங்களை வாசிக்கும் போது ரொம்ப அழகா இருக்கும். அந்த வசனத்தை படிச்சு நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். எபிரேயர் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் வராதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்கிறது. அப்படியானா தேவனோடு கூட பங்கு நமக்கு இருக்கணும்னா அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நான் காலமே எழுந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண போறேன், அவர் என் ஜெபத்தை கேட்பார்ன்ற விசுவாசம் தான் இருக்கு. நம்ம தவற வச்சு நம்ம எழுந்துக்கவே இல்லை, ஜெபமே பண்ணல, அவரோடு கூட ஒரு நல்ல உறவே இல்லைன்னு சொன்னா எப்படி நாம் தேவனோடு கூட நம்ம பங்கு உள்ளவர்களாக இருக்க முடியும்? வேத வசனம் சொல்லு, சகோதரரே, ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவிசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கக்கூடாதுன்றத ரொம்ப அழகா சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானா நீங்க பங்கு உள்ளவர்களா இருக்கிறீர்கள் என்று சொன்னால் தேவனை விசுவாசிக்க பழகிக்கொள்ள வேண்டும். அதான் ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் நிறைய இடத்துல கேட்கும் போது சொல்ற, நீ என்ன நம்புகிறாயா? நீ நான் இந்த செய்வேன்னு சொல்லி நீ விசுவாசிக்கிறாயா? நான் உனக்கு சுகம் கொடுப்பேன் என்று நீ விசுவாசிக்கிறாயான்னு கேட்கிறேன். அப்படியானால் தேவனுடைய விருப்பம் என்ன? நீ என் கூட பங்கு வைக்கிறவனா இருந்தா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீ என்ன ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும்? பிலீவ் பண்ணும், விசுவாசிக்கணும். என்ன? நீ என்ன நம்பணும். வேதவசனம் அதான் சொல்லுது, இயேசு கிறிஸ்து உன் பாவங்களை மன்னிச்சார் என்று சொல்லி நம்பணுமா? உன் பாவங்கள்லாம் சிலுவையில் சுமந்துட்டாருன்றது நம்பணுமா? அவர் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டாருன்றதை நீ விசுவாசிக்கணுமா? அப்படி இல்லை என்று சொன்னால் தேவனோடு கூட சரியான உறவுல நம்ம இருக்கவே முடியாது. வேதம் நமக்கு அழகாய் சொல்லுகிறது, அவிசுவாசம் உள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடிக்கு
நீங்க எச்சரிக்கையா இருங்க. அப்படியானால் தேவனோடு கூட நமக்கு ஒரு நல்ல பங்கு இருக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? அவிசுவாசம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோம். ஹல்லேலூயா. ஆமென். அப்படியானால் நீங்க தேவனோடு கூட நல்ல உறவுல இருக்கணும்னு சொன்னா கடவுளை ஃபர்ஸ்ட் ஆண்டவரை தேவனை முதலாவது என்ன பண்ணும்? விசுவாசிக்க. என்ன விசுவாசமா? அவர் இருக்கிறார் என்றும் நம்மை தேடுகிறவர்களுக்கு தக்க பலன் அளிக்கிறவர் என்று சொல்லி நம்ம என்ன பண்ணுமா? விசுவாசிக்கணும். ஆகையினால இந்த தேவனோடு கூட நீங்க பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் முதலாவது நமக்கு தேவையானது விசுவாசம். அவிசுவாசத்தை தூக்கி போட்டு தேவன் மேல இன்னும் விசுவாசமாய் அவரோடு கூட கிட்ட நெருங்கி வாங்க. கிட்ட நெருங்கி வாங்க. தூரத்துல இருந்தே பார்த்ததெல்லாம் போதும். தூரத்துல இருந்து அவர் ருசி பார்த்ததெல்லாம் போதும். அன்னைக்கு ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்ற கிட்ட வானாரு. அவன் கிட்ட வரும்போது சொன்னார், உன் அவிசுவாசத்துல எடுத்து போட்டுரு. செக் பண்ண சொல்றாரு, நீ போட்டிருக்கிற பாதரட்சியை கழட்டி போடு. நம்ம அவிசுவாசத்துல கழட்டி போடுவோம். தேவனை விசுவாசிப்போம். என்ன விசுவாசிப்போம்? நான் அவரை தேடும் போது அவரை கண்டுபிடிப்பேன் என்று சொல்லி விசுவாசிப்போம். நான் காலையில ஜெபிக்கும் போது அவர் என்னோடு கூட இடைப்படுவார் என்று விசுவாசிப்போம். என்னோடு கூட பேசுவார் என்று விசுவாசிப்போம். என்னோடு கூட வார்த்தையில இடைப்படுவார் என்று விசுவாசிப்போம். நிச்சயமாய் தேவன் நமக்கு நன்மை செய்ய போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அப்படியானால் முதலாவது அவிசுவாசம் இருந்தால் தேவனோடு கூட நம்ம பங்குள்ளவர்களாக இருக்க. தேவனோடு கூட பங்குள்ளவர்களாக நாம் இருக்க முடியும். இரண்டாவது நீங்க படிப்பீர்கள் என்று சொன்னால் அந்த எபிரேயர் 3ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை ஒருவர் வாசிக்கிறார். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் எப்படியா? முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டு போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். இன்னும் கூட 13ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 13 வாசிக்க. உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தின் மஞ்சளினாலே கட்டினப்பட்டு போகாதபடிக்கு இன்றும் எண்ணப்படும் அளவோ நாடோறு ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நீங்க கர்த்தருக்குள்ள பங்குள்ளவர்களா இருக்கணும்னு சொன்னா ஒருவருக்கொருவர் புத்தி சொல்வது ரொம்ப முக்கியமானது. அழகா வேத வசனம் சொல்லுது. ஒருத்தர் தப்பு செய்யறான், ஒருத்தர் தேவனை விட்டு தூரம் போறான், அவனை திரும்ப ஆண்டவருடைய அன்புக்குள்ள அவருடைய அந்த ஐக்கியத்துக்குள்ள கொண்டு வரணும்னா நம்ம என்ன பண்ணோம்? ஒருத்தருக்கு ஒருத்தர் புத்தி சொல்லி நீ செய்து தவறு, நீங்க இப்படி செய்யாதீங்க, இப்படி பண்ணுங்க. நிறைய நேரத்தில் நம்ம குறையதான் பேசிட்டு இருந்த தவிர வச்சு அவங்களுக்கு புத்தி சொல்ல மாட்டோம். அநேக நேரங்களில் நம்ம தேவனிடத்துல போயிட்டு ஆண்டவர் நமக்கு சொல்ற ஆலோசனை படி மற்றவங்களுக்கு நம்ம என்ன சொல்ல மாட்டோம்? புத்தி சொல்ல மாட்டோம், குறைய கண்டுபிடிச்சிருக்கோம். நான் வேத வசனம் சொல்லி பாவத்தில் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவு நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவுள். அப்படியானால் தேவனோடு கூட நமக்கு நல்ல உறவு இருக்கணும்னு சொன்னா, பங்கு இருக்கணும்னு சொன்னா, நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன பண்ணோம்? தெளிவாக்கி கொள்ளும்படியாக புத்தி சொல்லுகிறவர்களாக நாம் இருக்கிறோம். ஆகையினாலே அதனால தேவனுடைய பிள்ளைய இந்த காலங்களில் நீங்க யோசித்து பாருங்க, உங்களுடைய உறவு கடவுளோடு கூட சரியா இருக்குதா? நம்ம ஆண்டவரோடு கூட நல்ல ஐக்கியமா இருக்கிறோமா? ஒரு தகப்பன் பிள்ளை என்ற உறவுல இருக்கிறோமா? அல்லது நமக்கு ஒரு மூத்த சகோதரன் என்ற உறவுல நம்ம இருக்கிறோமா? அல்லது எனக்கு அவர் வழிகாட்டுகிற நல்ல வழிகாட்டியாக இருக்கிறாரு, நான் தொடர்ந்து அவரை ஃபாலோ பண்ணலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்குள்ள இருக்குதா? அவரோடு கூட நல்ல பங்குல நீங்க இருக்கிறீங்களான்னு கொண்டத ரொம்ப மிகவும் கவனிச்சு நம்ம பார்க்க வேண்டும். நமக்கு இருக்குன்னா ரெண்டுத்துலயும் நம்ம கால் வச்சுருக்கோம். தேவனோடு கூட பங்கு இருக்கும், உலகத்து மனுஷனோடு கூட நமக்கு பங்கு இருக்கும். நீங்க ரொம்ப அழகா வேடிக்கையா ஒரு சம்பவத்தை சொல்லுவாங்க. இதை நம்முடைய ஆர்சி சர்ச்சில் எல்லாம் நமக்கு நிறைய படங்கள் வச்சிருப்பாங்க. அப்போ ஒவ்வொரு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு இடத்துலையும் சிலுவையில் அடிக்கப்பட்டு கொண்டு போகிறதை பற்றி சித்தரிச்சு படங்கள் வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ ஒரு முறை அங்கே இருக்கிற ஒரு ஃபாதர் அழகாக உட்கார்ந்துட்டு இருந்தார். ஒருத்தர் ஒவ்வொரு அந்த காட்சியும் அந்த படத்தை பார்த்து அதை அழகாக தொட்டு குத்தி கொடுத்துட்டே வந்தார். அழகாக அதை பார்த்து முத்தல் செய்து கொண்டே வந்தார். இந்த ஃபாதர் பார்த்தா ரொம்ப பயபக்தியாக இருக்கிறார், ஆண்டவர் மேலே ரொம்ப அன்புள்ளவனாக இருக்கிறான்னு சொல்லி அவர் கவனிச்சுட்டே இருக்கும்போது அந்த படங்களில் ஒரு சாத்தானை ஒரு தேவதூதன் அந்த ஈட்டியாலை குத்துவதை போல ஒரு அழகாக ஒரு படத்தை சித்தரித்து வச்சிருப்பாங்க.
அதை அவ பார்த்து கொண்டே இருக்கிற நேரத்தில் அந்த மனுஷன் அந்த தேவதூதனை பார்த்து அவர் என்ன பண்ணார், முத்தம் செய்தார். அப்போது அந்த ஃபாதர் நினச்சிட்டார், பரவாயில்ல தேவதூதன் கூட அவர் மரியாதை கொடுக்குறாருன்னு சொல்லி கொஞ்ச நேரத்தில் பார்த்தா கீழே அந்த பிசாசை ஈட்டியில் குத்துக்கிறதை போல ஒரு காட்சி இருக்கும். அந்த பிசாசையை தொட்டு இவர் முத்தம் செய்தாங்க. இவருக்கு ஃபாதருக்கு ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு, என்ன இது அப்படின்னு சொல்லி அவனை கேட்கலான்ட்டு அவன்கிட்ட போய் பேசினான். தம்பி, நீங்கள் செஞ்ச காத்துல நான் கவனிச்சுட்டே இருந்தேன், நீ கடவுளை ரொம்ப பக்தி வச்சிருக்கிறோம் நான் நம்பினேன். ஆனால் நீங்கள் செய்த காரியம் எனக்கு விளங்கலை. அந்த பிசாசை எதுக்கு தொட்டு நீங்கள் முத்தி கொடுத்தீங்க, எதுக்கு நீங்கள் முத்தம் செய்கிறீங்க? அவன் அதுக்கு ஃபாதருக்கு ஆலோசனை கொடுக்குறான். ஃபாதருக்கு தெரியாது, ஒருவேளை நாம் ஆண்டவர்கிட்ட போகும்போது, பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் நம்மளை நான் செய்த காரியங்கள் ஆண்டவருக்கு பிடிக்கலன்னு என்னை துரத்தி அமைச்சிட்டாருன்னா எனக்கு வேற வழி இல்லை. எனக்கு அந்த நேரத்தில் இவன் தான் எனக்கு உதவி செய்யணும், அவனு நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கலான்றதுனால தான் நான் அவனுக்கு என்ன பண்ணேன், உதவி செய்யணும். இங்கே அநேகம் அப்படிதான் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. உலகமும் தேவை, தேவனும் தேவை. நன்றாக கவனித்துக் கொள்ள வேண்டும். பங்கு உன்னுடைய தேவனோடு கொடுத்தான். இந்த உலகத்தில் நம்முடைய வயிற்று பசியை ஆற்றுவதற்காக வேலைகள் அவ்வளோதான் தவிர வச்சு நம்முடைய முழு நோக்கம் அது அல்ல. நம்முடைய முழு நோக்கம் தேவன் நமக்காய் கட்டி கொண்டிருக்கிற அந்த விலையேறப்பெற்ற மாளிகையில் அவரோடு கூட அவரை ஆராதிப்பது தான். ஆகையினாலே வேதம் சொல்லுகிறது, ஒருவருக்கு ஒருவர் நீ என்ன பண்ணுங்க, புத்தி சொல்லுங்க. நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா 14ஆம் வசனத்தில் நம்ம படித்தோம். இன்னொரு முறை வாசிப்போம். 3:14 நம்ம படிக்க கேட்கலாம். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவினிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். ரொம்ப ரொம்ப பியூட்டியா சொல்லப்பட்டிருக்கு. அதாவது அங்க லூக்கா 10ஆம் அதிகாரத்தில் படித்தோம். அந்த மரியாள் தேவனிடத்தில் அமர்ந்திருந்து தேவனுடைய வார்த்தையை கேட்டதுனால ஆண்டவர் அழகா சொல்லிட்டாரு, இவள் என்னிடத்துல அமர்ந்து இருக்கிறார், பாதத்தில் அமர்ந்திருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டான் சொல்லி. ஆனால் ஆண்டவர் மரித்து அவர் உயிர் தெரிந்த பின்பு தன்னுடைய சீஷர்களில் அழகாய் அப்போஸ்தலனாகிய பவுலை கொண்டு கர்த்தர் பேசும்போது சொல்லுகிறார், இந்த பங்கு எப்படிலாம் இருக்கணுமா, ஆண்டவர்கிட்ட நம்ம பங்குள்ளவர்களா இருக்கணும்னா எப்படி இருக்கணுமா பாருங்க. நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கை. ரொம்ப அழகான வார்த்தை. இதுதான் நமக்கு தேவை. அதுதான் வெளிப்படுத்தின விஷயத்தை சொல்ல. ஆரம்பத்திலே நீ தேவன் மேல் வைத்த அன்பு, தேவன் மேல் கொண்ட நம்பிக்கை அழகா எழுதப்பட்டிருக்கிறது. நீ தேவனிடத்தில் பங்குள்ளவர்களா இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஆண்டவர் நமக்கு விவரிச்சு காண்பிருக்கிற வசனத்தை கவனித்து பாருங்கள். நீங்கள் தேவனிடத்தில் ஆரம்பத்திலே கொண்டிருந்த நம்பிக்கை முடிவு பரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் என்று சொன்னால் நீங்கள் தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் நாம் இருக்க முடியும். இன்னைக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நமக்கு ஆரம்பத்தில் வச்சிருந்த அந்த நம்பிக்கை கர்த்தர் மேல இருக்குதா? அந்த நம்பிக்கை இருக்குதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எவ்வளவு நம்ம என்ன பண்றோம், அதுல இருந்து குறைபட்டிருக்கிறது தெரியுதா? அப்பெல்லாம் நம்ம எவ்வளோ அழகாக எழுந்து ஜெபிப்போம், ஆண்டவர்கிட்ட ஒன்றுன்னா எவ்வளோ அழகாக விசுவாசிப்போம். ஆனால் இப்போ கேளுங்க, நாமளே ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்போம், எப்படி தருவீங்க ஆண்டவரை, எப்படி நீங்கள் கொடுக்க முடியும், இவ்வளோ நெருக்கம் இருக்குது, எப்படி என் தேவைகளை சந்திப்பீங்க, எப்படி தான் கொடுக்க போறாரு தெரியல. ஆனால் அன்னைக்கு ஆரம்பத்தை நீங்கள் அப்படி கேட்கலையே, ஜோமனை ஆண்டவர் இன்னைக்கு செய்வார் என்று சொல்லி ஒரு நம்பிக்கை கர்த்தர் மேல இருந்துச்சுல்ல. இன்னைக்கு வேத வசனம் சொல்லி நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை முடிவு பரிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்குள்ளவர்களாக இருப்போம். தேவனிடத்தில் பங்குள்ளவர்களாக இருக்கணும், உண்மைதான். ஆனா அந்த பங்கு முடிவு பரிந்துல நாம் தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில் இருக்குது. அதெல்லாம் வேத வசனம் சொல்லி ஏதோ பாதியில தெய்வத்தை தேடிட்டு ஏதோ ஆசீர்வாதத்துக்காக தேடிட்டு விட்டுட்டு போற வாழ்க்கை அல்ல கிறிஸ்துவ வாழ்க்கை. கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து வேத வசனம் சொல்லி நீ ஆரம்பத்தில் கொண்டிருந்த, நீ ஆரம்பத்தில் தெய்வத்தை தேடின விதம், நீ ஆண்டவரத்தில் ஆரம்பத்தில் வைத்திருந்த அன்பு, நீ ஆலயத்தில் வச்சிருந்த ஐக்கியம், நீ ஆண்டவர் மேல வச்சிருந்த ஐக்கியம், ஆலயத்தில் எவ்வளவு வேலைகளை செய்தாய், தேவன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில, தேவன் கிட்ட இருக்கிற உறவுல எத்தனை மணி நேரம் ஜெபித்தா, எத்தனை மணி நேரம் கர்த்தரை துதித்தா. ஆனா இன்னைக்கு உன்னுடைய ஜெபம், உன்னுடைய ஆராதனை, உன்னுடைய தேவனிடத்தில் வைத்திருக்கிற நம்பிக்கையில குறைவு பண்ணி கிடக்கிறாயே. வேதம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் மறுபடியும் பங்குள்ளவர்களாய் சேரும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு அழைக்கிறார். இந்த நாட்களில் நாம் அநேகமாய் தேவனை இன்னும் அதிகமாய் தேடி இருக்க வேண்டும்.
ஆனால் நமக்கு பணம் இல்லை, வேலை இல்லை, நமக்கு பிரச்சனை, போராட்டங்கள், இதையே சொல்லி நம்முடைய காலத்தை ஓட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு தெளிவாய் சொல்கிறார், நீ தேவனுக்கு பங்குள்ளவர்களாக இருக்கணும்னு ஆசைப்படுறியா? நீ ஃபர்ஸ்ட் லவ், ஃபர்ஸ்ட் பிலீவ், நீ ஆண்டவர்ல ஃபர்ஸ்ட் வச்ச நம்பிக்கையை கவனிச்சுப்பா. இன்னைக்கு அந்த நம்பிக்கையில் எப்படி இருக்கிற? குறைபட்டு இருக்கிறாயா? குறைந்திருக்கிறதா? டெய்லி ஸ்டேட்மெண்ட் சொல்றான். ஷேர் மார்க்கெட்ல டவுன் ஆகுது டெய்லியும் சொல்றான். ஆனா டெய்லி நம்ம அலசி பார்க்கிறோமா? ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில குறைஞ்சிருக்கிறேன்னா, இன்னும் அதிகமா இருக்கிறேன்னா? வேதம் சொல்லுகிறது, ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரிந்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவிடத்தில் பங்கு உள்ளவர்கள் என்ற லிஸ்ட்ல உங்களை கர்த்தர் சேர்க்கிறார். உங்களை பங்காளி அவர் ஏத்துக்கிறார். உங்களை பங்குள்ளவர்களா கர்த்தர், உங்களை உறவினர்களா ஏத்துக்கிறார். நம்ம ரட்சிக்கப்பட்ட பின்பே, அவர் ரத்தத்தால கழுவப்பட்ட பின்பே நாம் என்ன ஆயிட்டோம்? அவர் உறவுகாரர்களா ஆயிட்டோம். ஆனா அப்ப வச்ச நம்பிக்கை இல்லையே, அப்ப அவர் மேல வச்சிருக்கிற உறவு நம்ம கிட்ட இல்லையே, விசுவாசம் இல்லையே, ஜெபம் இல்லையே. ஆகையினாலே இந்த காலவேளையில நாம் அவரிடத்துல பங்குள்ளவர்களாக இருப்போம். அவர் நமக்கு பங்கா இருக்கட்டும், நமக்கு சொத்தாய் அவர் இருக்கட்டும், நமக்கு சுதந்திரமாய் அவர் இருக்கட்டும். அவர்தான் என் வாழ்க்கையா இருக்கட்டும், என் வாழ்க்கை அவர்தான் என்று சொல்லி அவரை நம்பி ஓட பழகுவோம். ஓ நன்றி ஆண்டவரே. ஆகிய நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் உங்களிடத்தில் இருக்கிற உறவுல சரியா இருக்கிறேன். அன்னைக்கு லேவிக்கு கர்த்தர் பங்காய் இருக்கிறது, சுதந்திரமா இருந்தேன்னு சொல்லி நாங்கள் வாசிச்சோமே. இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில எங்களுடைய உறவினர்கள் எங்களுக்கு உறவு காட்டுவதில்லை, தயங்குகிறார்கள். பணம் இல்லை, பொருள் இல்லை என்று சொல்லி எங்களை ஒரு பார்வையில் பார்க்கிறார்கள். ஆனால் நீ அப்படி என்னை பார்க்கிறது, நீ என் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையில உறுதியா இருக்கிறியான்னு தான் பார்க்க. இன்னைக்கு நாங்கள் உறுதி இல்லைன்னு சொன்னா உறுதியாக்கணும். எங்க ஆண்டவரை நாங்கள் உங்க மேல அதிகமா உங்களை விசுவாசிக்கிறவர்களா எங்களை மாற்ற மாட்டோம். உங்க மேல அதிக நம்பிக்கை உள்ளவர்களா எங்களை மாற்ற மாட்டோம். சோர்ந்து போகாத நான் உண்மையே பற்றி கொண்டிருக்கேன், எங்கள் கிருபை தாங்க ஆண்டவரே என்று சொல்லி எல்லா கண்களை மூடி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பமாய் நம் ஆண்டவர்கிட்ட சொல்வோமாக. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. ஓ நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி நன்றி ஆண்டவரே. இன்னைக்கு இந்த பாடலை நாம இந்த ஜெபம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாடலை பாடும்போது கூட எவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்துச்சு பாருங்க. ஓ என்னுடைய நம்பிக்கை நீர்தானப்பா ஆண்டவரே, நாங்கள் உண்மைதான்ப்பா நம்புகிறோம். எங்களுக்கு நீ தான்ப்பா பாருங்க, நீ தான்ப்பா எங்களுக்கு சொல்லுகிறோம், நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு உறவு. கண்களை மூடி எல்லாரும் ஜெபிப்போமா. ஆண்டவரே, இந்த கொரோனா காலத்தில் நாங்கள் எவ்வளோ நேரம் வீட்டில் நேரங்களை வீண் பண்ணியிருக்கிறோம். எத்தனையோ நேரங்கள் வீண் அடிச்சிருக்கிறோம். ஃபோன் கால்ஸ் எத்தனையோ பேருக்கு தேவையில்லாமல் பேசி நேரத்தை தான் வீண் அடிச்சிருக்கிறோமே தவிர உங்களோடு கூட நெருக்கமாக நாங்கள் இன்னும் வரல. ஆண்டவரே, இந்த கால வேலைகளை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே, எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளே. சொல்லுமாக மோடு இருப்பதுதான் என் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் என் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக
யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாருங்கள் என் சுமைகள், என் பாருங்கள் என் சுமைகள், உம் பாதத்தில் இறக்கி வைத்தே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. ஏசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. பரிசுத்தவான்கள் இப்படி சொல்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. கர்த்தரை எனக்குள் வைத்திருக்கிறேன், நான் அசைக்கப்படுவதில்லை. அவர் எப்போதும் என்னோடு கூட இருக்கிறபடினாலே என்னை காக்க வல்லவராய் இருக்கிறார், எனக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே நாம் ஆண்டவரிடத்தில் சொல்வோம், ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறேன், எப்போ நாங்கள் எப்படி ஆண்டவரை எங்களோடு கூட வச்சிருக்கிறோம், ஆண்டவரே எங்களோடு கூட வச்சிருக்கிறோம், ஆண்டவரே நாங்க வழி விலகி போய்விடாதபடிக்கு, உம்முடைய உறவை விட்டு தூரம் போய்விடாதபடிக்கு, உம்முடைய அன்பை விட்டு சொற்ப ஆசைகளுக்காக சொற்ப இன்பங்களுக்காக உம்மை விட்டு தூரமாய் போய்விடாதபடிக்கு, உம்மோடு பங்கு உள்ளவர்களாக, உம்மோடு ஐக்கியம் உள்ளவர்களாக, உம்மோடு கூட கை சேர்த்துக் கொண்டு நடக்க பழகி சொல்லித்தாரும். விசுவாசத்தை விட்டு விலகி விடாதபடிக்கு, அநேகருக்கு புத்தி சொல்லுகிறவர்களாக, ஆண்டவரே நம்பிக்கையில நாங்கள் தூரம் போய் விடாதபடிக்கு உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே பாவத்தினாலே உங்களை விட்டு நாங்கள் தூரம் போய் விடாதபடிக்கு எங்களை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவரே உம்முடைய உறவுகளை சரியாய் வாழ எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இருக்கிற இடங்களில் கைகளை உயர்த்தி கர்த்தரை துதிப்போமா, குடும்பமாய் பிள்ளைகளாய் சேர்ந்து கரங்களை உயர்த்தி கர்த்தரை துதிப்போம். சொல்லுவோம், எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. என்னதான் சூழ்நிலைகள் வந்தாலும் ஆண்டவரே யோபுடைய வாழ்க்கையில் அறிக்கை செய்ததை போல கர்த்தரை எங்களுக்கு நன்மை செய்ய வல்லவராய் இருக்கிறார், அவர் எங்களுக்கு அற்புதம் செய்வார் என்று சொல்லி என் சொந்த கண்களாலே காண்பேன் என்று சொன்னதை போல நாங்களும் சொல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக என்று ஜெபிக்கிறோம். இன்றைக்கு ஆண்டவரை இந்த பிரசங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் எங்கு நின்றதை கேட்டுக்கொண்டிருந்தாலும் தெய்வத்தினுடைய வல்லமை அவர்களை தொடுவதாக என்று ஜெபிக்கிற ஆண்டவரை, உம்மோடு கூட பங்குள்ளவர்களாய் மாறுவதாக என்று ஜெபிக்கிறோம். ஆண்டவரை கணவன் மனைவி பிள்ளைகள் அநேகர் ஆண்டவரை உம்மோடு கூட நல்ல பங்குள்ளவர்களாய் மாறணும். மரியாதை இடத்திலிருந்து நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க, தன்னை விட்டு இடப்படாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாங்க. நாங்கள் உம்மோடு கூட பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம். ஆண்டவரே நாங்கள் தெரிந்து கொள்ள, ஆண்டவரே நல்ல விசுவாச ஓட்டத்தை போட, உங்க மேல நம்பிக்கை வச்சு ஓட, ஆண்டவரே பாவத்தை தன்னை விட்டு ஓட கர்த்தரை செய்யும்படியாய் தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த நிகழ்ச்சியில் வெளிவருவதற்கு உதவி செய்து சகோதரன்மார்களே ஆண்டவர் இதற்காக உதவி செய்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறார். இந்த அன்பின் கரம் கூட பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், கிளை சபையிலே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மை செய்வீராக என்று ஜெபிக்கிறார். தொடர்ந்து நண்பர்கள் உறவினர்கள் யார் இந்த செய்தியை கவனித்தாலும் உம்மோடு கூட ஐக்கியம் பங்குள்ளவர்களாய் மாறட்டும். தொடர்ந்து பெரிய காரியத்தை செய்ய ஆசீர்வதிக்கிறார். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஆமென். நாம் சேர்ந்து சொல்வோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் இருக்கிறது 4ஆம் கட்ட ஊரடங்கு. ஆகையினாலே நாம் மிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அரசாங்கம் சொல்லுங்கள். அரசாங்கம் நிறைய நேரங்களிலே நமக்கு கை வைத்து விட்டாயிற்று. நீங்களே உங்களை பார்த்துக் கொள்ளுங்கள், கொரோனாவோடு வாழ பார்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்கிறாங்க. அவங்களுக்கு நமக்கு உதவி செய்ய போகிறது, நமக்கு உதவி செய்கிறவர் தேவன் மட்டும்தான். ஆகையினால் தேவன் உங்களுக்கு சின்ன சின்ன ஹெல்ப்பில் உங்களுக்கு மாஸ்க் மாட்டி விட்டுட்டு
கூடவே உங்களுக்கு கையில் க்ளவுஸ் எல்லாம் போட்டு விட்டு போக மாட்டேன். இதெல்லாம் நாம தான் செஞ்சுக்கணும். அப்படின்னாலே ரொம்ப கவனத்தோடு கூட இருப்போம். கூடிய சீக்கிரத்தில் நமக்கு ஆலயங்கள் நமக்கு திறக்கப்பட போகிறது. அதற்கான முயற்சிகள் அனைவரும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தருடைய சித்தத்தின்படி நமக்கு சரியாக நடக்கும். அந்த நேரங்களில் உங்களை எவ்வளவாக நீங்கள் காத்திருந்தீங்களோ அவ்வளவு வீரியத்தோடு கூட தேவனுடைய ஊழியத்தை திறனாய் செய்ய வேண்டும் என்பதிலே மறந்துவிடக்கூடாது. என்று சொன்னால் நாம் எவ்வளவு தீவிரமாய் செய்ய வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு இருக்கிறோமோ அதே எண்ணத்தோடு தான் பிசாசம் இருப்பான். ஆகையினால் கவனத்தோடு கூட நம்ம செயல்படுவோம். நமக்கு இருக்கிற காலம் கொஞ்ச காலம். ஆகையினாலே இன்னைக்கு சொன்ன சத்தியத்தின்படி நம்ம கர்த்தரோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருப்போம். சபையோடு கூட நல்ல ஐக்கியத்தில் இருப்போம். நம்முடைய சபை விசுவாச மக்களோடு கூட நல்ல தொடர்பில் இருப்போம். ஜெபிப்போம். குடும்பங்களாக, தனிப்பட்ட நபராக ஆண்டவர் சமூகத்தை ஜெபியுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருப்பதாக. ஆமென், ஆமென்.